உக்ரைனோட முன்னாள் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுறதெல்லாம் இங்க கிடையாது இல்லையா? அதனால உக்ரைனோட முன்னாள் அதிபர் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அமெரிக்காவை தான் பின்பற்றுறோம். அதிக அளவுல வந்து நம்மளுக்கு அமெரிக்கா தான் தெய்வம். அமெரிக்கான்றவங்க நல்லவங்க. அவங்களோட கொள்கை தான் சிறந்த கொள்கை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்ம எல்லாருமே. சோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா நம்புறது டெமோக்ரஸி அப்படின்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஆட்சியாளணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட ஒரு பிரதானமான கொள்கை. அந்த கொள்கையை நம்மளும் கடைபிடிக்கணுமா இல்லையா? இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஒரு கட்டத்துல. அதுக்கு மேல மார்ஷல் லா போட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கறதுனால இப்ப அவர் வந்து டிக்டேட்டரா மாறுறாரா அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட இந்த விவேக் ராமசாமி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருந்தாரு. அமெரிக்காவோட பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்கிற அவரு வாயில இருந்தே ஒரு வார்த்தை வந்தது, ஜெலன்ஸ்கி அவர் டிக்டேட்டரா மாறிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல. சோ அமெரிக்காவோட கண்ணோட்டத்தின்படியே அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது நம்மளும் இதுக்கு மேல ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து முன்னாள் அதிபர், உக்ரைனோட முன்னாள் அதிபர் அப்படிங்கிறது போலயே சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னும் எலெக்ஷன்லாம் அங்க வைக்கல. சோ இப்ப வந்து உக்ரைனோட முன்னாள் அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஆட்சி அதிகாரம் பயன்படுத்தி மார்ஷல் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தூங்கி தூங்கி எந்திரிச்சு எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்தா போட்டே இருக்கிறாரு, ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டே இருக்கிறாரு. அப்படி உக்ரைனோட முன்னாள் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ உக்ரைன்ல என்ன சட்டம் போட்டுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க உங்களோட வயசு என்ன முதல்ல? 21ல இருந்து 58 வயசா? சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளவு குழந்தை இருக்கு? ஒரு குழந்தை இருந்ததுன்னா 1% டாக்ஸ். 2 குழந்தை இருந்ததுன்னா 0.5% தான் டாக்ஸ். குழந்தை இல்லைன்னா 1.5% டாக்ஸ் அப்படிங்கிறது போல புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடலாமான்னு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க. உக்ரைனோட பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ப்ரொபோசல் வச்சிருக்காங்க உக்ரைனோட ராடால. ஸோ இதுக்கு மேல அது அமலுக்கு வரும். அங்க வந்து இது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த சட்டத்தை வச்சு நம்மளால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, உக்ரைனோட பாப்புலேஷன் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாதான் பாப்புலேஷன் டிக்ளைனை வந்து உக்ரைனால சமாளிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைனோட பாப்புலேஷன் அதிக அளவுல கம்மியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒடிசா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எம்டியா இருக்கு. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ பிடிச்சி போட்டுருக்காரு. காரணம் என்ன? மொபைலைசேஷன். எங்க பார்த்தாலும் மொபைலைசேஷன். எல்லா பக்கமே வந்து வீதிக்கு 4-5 பேர் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏதோ குடிசை தொழில் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளை புடிச்சிட்டு போறதுக்குன்னு தனியா ஒரு வேலையில சேர்ந்துக்கிறாங்க. அது முன்னாடி வாலண்டியரா போய் ராணுவத்துல சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இது போல டிசிசி எம்ப்ளாயா வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க போலக்குது. இப்போ போகாத நபர்கள் அப்படிங்கறதுனால இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல விட்டுறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால இப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா மக்களை பிடிச்சிட்டு போகணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுவும் சில நாட்கள்ல ட்ரைனிங் கொடுத்து கொண்டு போய் விட்டுறாங்க ஃப்ரண்ட் லைன்ல அப்படிங்கிறது போல சில ரஷ்யன் சோர்சஸ் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா இப்ப மொபைலைசேஷன் லா போட்டிருக்கனால யாருமே வீதியில் நடமாட மாட்டேறாங்க. அதுவும் குறிப்பா ஆண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேறாங்க. ஏன்னா கண்ணில் பட்டா புடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால பெண்கள் தான் இதுக்கு மேல வேலைக்கு போகணும், எல்லா வேலையும் செய்யணும். ஆண்கள் பத்திரமா ஒரு பதுங்கு குழியிலயோ பங்கர்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்தா கூட காலிங் பெல் அமுத்தி விட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி கூட வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க எல்லாம் பத்திரமா பதுங்கி இருக்கிறாங்க. ஆளுங்களையே காணோம். கோஸ்ட் சிட்டிஸா மாறிட்டு வருது உக்ரைன்லாம். உண்மையாலுமே அங்கெல்லாம் ஆளுங்க பதுங்கிதான் இருக்கிறாங்களா இல்ல எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு போய் முடிச்சிட்டீங்களாப்பா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் அங்க வந்துட்டு இருக்கு. காலங்கள் போக போக தான் இனி என்னங்க இந்த ஜூன் மாசத்துக்கு மேல எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் உக்ரைனோட நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யால 5 லட்சம் பேர்த்துக்கிட்ட வந்து இறந்துட்டாங்க வீரர்கள் வந்து கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ரஷ்ய தரப்புல கணக்கு எடுத்து பார்க்கும்போது உக்ரைன்ல ஒரு 6-7 கிட்ட காணாம போச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருதரப்புலையும் கவர் அப் பண்றாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ரஷ்யாலையும் இதே போல ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு முன்னாள் ஒரு லா மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு சஜஷன் கொடுத்திருந்தாரு. இது வச்சு பார்க்கும்போது இருதரப்புலையும் பாப்புலேஷன் மிக பெருமளவுல இந்த போர்னால இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது கூட அடுத்தது பிளாக் அவுட்ஸ், அதாவது உக்ரைன் முழுவதுமே எல்லா ஒப்லாஸ்ட்லயும் தொடர்ந்து இந்த பவர் ஃபெயிலியர் நடந்துட்டு இருக்கும், பவர் கட் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். பாப்புலேஷனு, கரண்ட் ஃபெயிலியரு, 3வது ரஷ்யா திரும்பவும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், பெருமளவுல பொருள் சேதங்களை
உக்ரைனோட பல பகுதிகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா டென்ப்ரோவெஸ்க் ஒப்லாஸ்ட்ல திரும்பவும் ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ட்ரோன் எல்லாம் வந்துச்சுங்க எங்களை தாக்குறதுக்காக. அதுவுங்க 21 மே சாயங்காலத்துல இருந்து 22 மே அதிகாலை வரைக்கும் வேவ் பை வேவா ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்குறதுக்காக மொத்தம் 24 ட்ரோன்கள் அனுப்புனாங்க. நாங்க 24யும் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட கமாண்டர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் அந்த ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஆனா இப்ப எப்படிங்க டின்ப்ரோவிஸ்க்ல வந்து தாக்குதல் நடந்துச்சு, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. மேபி தாக்குதல் நடத்தும் இந்த ட்ரோன்கள் வரும்போது அதை அடிச்சிருப்பாங்க, அதோட உதிரி வாங்கும்போது விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்குமா என்னமோ தெரியல. ஏன்னா உக்ரைன் சொல்லதான் என்னைக்குமே உண்மையா இருக்கும் இல்லையா. இவங்க 24 ட்ரோன்கள் வந்திருக்கு, 24 சக்சஸ்ஃபுல்லா வீழ்த்திட்டாங்க. ஆனா உக்ரைன்ல பல இடங்களில் வெடிச்சுதான் கேட்டதுக்கு, ஏன்னா அந்த உதிரி பால தெரிச்சு போய் விழுந்து வெடிச்சிருக்குமா என்னமோ தெரியல. ஆனா பல இடங்கள்லயும் வெடிச்சுதான் கேட்டதா உக்ரைன் சோர்சஸே சொல்றாங்க. இப்ப டென்ப்ரோவெஸ்க்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்தது சுமி ஒப்லாஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா பண்ணிட்டாங்க, அதுவும் சாகித் ட்ரோன்களை பயன்படுத்தி. இது நடந்தது எப்பப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மே 21 நைட்டு 22 அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா சுமி ஒப்லாஸ்ட்ல ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யாவோட சாகித் ட்ரோன்கள் அப்படியே பறந்து ஸ்வைங்கன்னு எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல சொருகிடுச்சு. இதனால வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. இதனால கம்ப்ளீட்டா சுமி முழுவதும் எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகளை உக்ரைன் வைக்கிறாங்க. இது எப்படிங்க, ஏன்னா நான் கூட என்ன நினைச்சேன் 24க்கு 24 ட்ரோனி அடிச்சிட்டாங்க, மிசைல் தான் எங்கேயா போய் விழுந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எப்படி இந்த சுமி கவுண்ட் விட்டுட்டாங்களா. ஏன்னா இந்த நகைச்சுவைக்காக சொல்லிட்டு இருந்தாங்களா சில அனலிஸ்ட்லாம், அதாவது எத்தனை ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்துறாங்களோ அவ்வளவுதான் ட்ரோன் உள்ள வந்து கவுண்ட் கொடுக்கணுன்றதுக்காக அது போல சொல்றாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் சுமியோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் நேத்திக்கு பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. சுமி ஒப்லாஸ்ட்னு சொன்னதுனால சுமி ஒப்லாஸ்ட்ல இப்போ ஆர்மி வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, உக்ரைனோட ஆர்மி வீரர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியாஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு வெளியாயிருக்கு, சைட்ல லோட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு உக்ரைன் சோர்சஸ்ல இருந்து பகிரப்பட்ட ஒரு வீடியோ தான். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க கண்ணில் விளக்கி நோய்த்து ரெடியா நின்றுகிட்டு இருக்கிறோங்க, ஏன்னா எந்த வினாடி வேணாலும் ரஷ்யா சுமி ஒப்லாஸ்ட்ல என்டர் ஆயிருவாங்க, நாங்க தைரியமா இருக்கோம், அப்படியே பாதுகாத்து அப்படியே நின்றுட்டு இருக்கோம், நாங்க ஸ்டெடியா நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட வீரர்கள் கிட்ட இருந்து பதில் வந்துட்டு இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா யாரையும் ஒருத்தங்களுக்கு காண எல்லாம் ஒருத்தவங்களா ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போலாம் செய்திகள் வருது. ரஷ்யா உள்ள கால் எடுத்து வச்சாதான் தெரியும் இந்த நிலவரம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நடந்து வராங்களா உருண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. அங்க பிரதட்சணை பண்ணிட்டே உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுங்க ரஷ்யா. ஏன்னா அப்படித்தான் இருக்கு, பல இடத்துலயும் நடந்தே போறாங்க பாவம், ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்குது அவங்களுக்கு, முடியல அவங்களால. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவா வந்தவங்க வந்து நடந்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப அதனால ரஷ்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி நடந்து போனா நம்ம வீரர்கள் போறதுக்கு லேட் ஆகுது, இந்த கர்கிவ் பகுதியில வண்டிகள் அனுப்புங்கப்பா, பூரா ஓப்பனா தான் இருக்குதாமா, எதுவும் டிஃபன் எல்லாம் இல்லையாமா, அதனால அமுச்சு விடுங்க அப்படிங்கிறது போல வண்டி அனுப்பி விட்டுக்கிறாங்க. இப்ப ட்ரெயின்ல பூரா வண்டி ஏத்தி அடுத்த வேவுக்காக வண்டிகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு, சைட்ல லோட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப என்ன பண்ணீங்க, உக்ரைன் வந்து பில்லியன் கணக்கா மேற்குலக நாடுகளோட காசை வாங்கி டிஃபென்ஸ் லைன் போட்டு சுரோவிக்கன் லைன் காப்பி அடிச்சுக்கிறாங்க. நீ கூட வரைஞ்சு காமிச்சல ட்ரென்ச் எப்படி போட்டிருக்கிறாங்க டிஃபென்ஸ் லைன், அதெல்லாம் ரஷ்யா வர முடியாது, ஒச்சான்ஸ்குள்ளே நிக்கிறாங்க பத்தியா, ரஷ்யா தாண்ட முடியல அப்படிங்கிறது போல பலருக்கும் இருக்கும். எனக்கு அப்படிதாங்க இருந்தது, ரஷ்யா அவ்வளவுதான் முடிஞ்சுட்டாங்க, எனக்கு திரும்பி ஓடிடுவாங்க, ரஷ்யா எங்களுக்கு மாஸ்கோலாம் வேணான்னு காலி வந்துட்டு பின்னாடி ஓடிடுவாங்க, எங்கேயா போய் மலையில பதுங்கிக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரம் அந்த மாதிரி இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே கர்கிவ்ல உக்ரைனோட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எடுத்து அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா சைட்ல ஒரு இமேஜ் லோடா இருக்கும், இந்த சுரோவிக்கன் லைனோட காப்பி இருக்குது இல்லையா, அதோட அந்த காங்கிரீட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா வச்சுக்கிற காங்கிரீட்னா இந்த புல்டோசர்லாம் வந்து தோண்டி புடுங்கி எடுத்து வீசினா கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஆள் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரீட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, டிராகன் டீத்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. ஆனா இது எப்படின்னா வேலைக்காரங்க அம்மா யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் சேர்ந்தாங்கன்னா தூக்கி கொண்டு போய் வச்சிடலாம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த டிராகன் டீத். அது மலை போல் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓட்டு அடுக்கி வச்சுக்கிறாங்க, இதுலயே பாதி சேதமேறும், இதுல இருந்து எடுத்து கொண்டு போய் முன்னாடி அடுக்கி வச்சாலே பாதி சேதமேறும். இப்படி இருக்கும்போது ரஷ்ய வீரர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா, அதுவும் டர்ட்டில் டேங்க் எல்லாம் களம் இறங்குச்சு அப்படின்னா முடுக்கிற மாதிரி சீ போ போ அப்படின்னு தட்டி விட்டு அது பாட்டுக்குள்ள வந்துடும். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் டிஃபென்ஸ் எப்படிங்க நீங்க எங்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது போல
உக்ரைனோட வீரர்கள் மன குமுறல்களை வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ரஷ்யா வேற புதுசா அடுத்த வேவுக்கு வண்டியில போங்க, இதுக்கு மேல நடந்து போனா லேட் ஆகுது, வண்டியில போங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது போல வண்டி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி உக்ரைன் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்ல உண்மையாலுமே உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன் ரொம்ப சூப்பரா தான் இருக்குமோ அப்படிங்கிறதையும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் ப்ரொபகண்டாவா இருந்துச்சுன்னா, ஏன்னா உக்ரைன்ற நாடுக்கு எதிரா ஏகப்பட்ட நபர்கள் ப்ரொபகண்டா போலியா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்கன்னா கழுவி ஊத்திடுறாங்க. அதனால யாரும் அதெல்லாம் நம்ப வேண்டாம். உக்ரைன்ங்கிறது ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. என்ன கரப்ஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் தரப்புலேயே குற்றச்சாட்டுகள் வருது. இப்ப இந்த டிராகன் டீத்தோட கரப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே உக்ரைனோட முன்னாள் அதிபர் இருந்துருவாரா அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இருக்கு. அது அந்த மாதிரியான விதைச்சிட்டாங்க. ரஷ்ய வீரர்கள் வந்து உக்ரைனோட வீரர்களுக்கே விதைச்சிட்டாங்க, பயத்தை உருவாக்கிட்டாங்க. இது எல்லாமே ப்ரொபகண்டா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இருதரப்புலையும் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவேன். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.